ஆனால் அதில் ஒரு சரியான பண்ணு இருக்குது. இந்த மாதிரி யாரும் மனசு வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 10 பால் நாட்டு பேட்டு தூக்கி காட்டுங்க. எதுக்காக இதில் தனாவை கூட்டிகிட்டு போனோம், தனா தான் விளாக் எடுத்தாங்கன்னு பதிவு பண்ணுறேன்னா, சொல்லுவோம்ல எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு. இன்னொன்று அவங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் சுத்தமாக இல்லை. அதனால அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரை விளையாட போகிறாங்க. டார்கெட் வந்து ஒரு 50 ரன்னோ 60 ரன்னோ தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நடுவில் போன பால் பேட்டுக்கு ஸ்டெம்புக்கு நடுவில் போச்சு. இங்கே சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். மன்னிச்சுக்கோங்க, இங்கே பாருங்க, இதில் ஒரு புண்ணு வந்திருக்கு. அதனால என்னால் ப்ராப்பராக சிரிக்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விளாக். ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு கிரிக்கெட்னா அவ்வளோ பிடிக்கும். தொடர்ந்து ஒரு 10 மேட்ச் ஆடிருப்போம். 10க்கு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் 10 மேட்ச் ஆடிருப்போம். 10 மேட்ச் விளாக் எடுத்தோம். எந்த மேட்ச்சில் நான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும் அந்த விளாகை தான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு. நேற்று நான் போன மேட்ச்சில் நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஆனால் அதில் ஒரு சரியான ஃபன் இருக்குது. இந்த மாதிரி யாரும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே பாருங்கள். கதையை இப்போதான் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சிஎஸ்கே வேறு ரொம்ப பரிதாபகரமான நிலையில் தோத்துட்டு இருக்குது. அதனால எல்லாரும் தோண்டு போயிருப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்க நம்ம ஃபாலோவர்ஸில் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா பரவாயில்ல, சிஎஸ்கே தோத்தாலும் நீங்கள் மணினாவும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான், நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான், நம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ப்ரூஃபாக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெயிட் அண்ட் வாட்ச். நாங்கள் மேட்ச்சுக்கு போன டைம் பார்த்தீங்கன்னா மிட்நைட் 1 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆரம்பித்தது 2 மணிக்கு. நாங்கள் ஒரு 1:30க்கு போயிருப்போம். ஒரு 2 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு மேட்ச் விளையாடிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே ஃபெட்லைட் மேட்ச்லாம் உண்டு. நைட் ஆனாலும் ஃபுல்லாக லைட் வச்சு மேட்சஸ் நடக்கும். இது வந்து ஸ்டிச் பால் மேட்ச். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, ரொம்ப நாளாக டச் விட்டு போச்சு. அதனால இப்போது பல நாட்களாக அடி வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா விளையாடிட்டு இருக்கேன். நம்ம ஆடியன்ஸில் நிறைய பேருக்கு கிரிக்கெட் பற்றி கொஞ்சம் புரிதல் இல்லாதனால சில விஷயங்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். கிரிக்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க டேய் இதெல்லாம் சொல்லி தரணுமாடா அப்படின்னு கொஞ்சம் முகம் சொல்லிக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் நைட் தான் போனோம். எங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் போனது மட்டும் இல்லாமல் தனாவும் இப்போது ஷூட்காக இங்கே தானே இருக்காங்க. ஸோ தனாவையும் மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டுவோம். நாங்கள் எங்கே மேட்ச்சுக்கு போனாலும் எப்போ மேட்ச்சுக்கு போனாலும் தனாவும் வருவாங்க. ஏன்னா அவங்க தான் விளாக் எடுப்பாங்க. அதன்படி அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். சென்னை தான் படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் எங்கள் டீம் மாதிரி லைட் மேட்ச்சில் விளையாண்டு மனசு தேத்திக்க போகிறோம். சென்னை மேட்ச் அடைஞ்ச தோல்விக்கு நாங்கள் பழி வாங்க போகிறோம். பெரிய டீம் என்ன இவங்க, நாங்களும் படுதோல்வி தான் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். வெக்கமா இல்லை. ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம். லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதில் எங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த மேட்ச் ஃபார்மில் இருக்கிறதுனால ஓடிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா போக மாட்டோம். பார்ப்போம், அது லைட்டாக வச்சு இன்டர்நேஷ்னல் மேட்ச் மாதிரியே இருக்கும். நாங்கள் காட்டுறோம். ஒன்றும் இருக்காது, நான் போய் காட்டுறேன். எதுக்காக இதில் தனாவை கூட்டிகிட்டு போனோம், தனா தான் விளாக் எடுத்தாங்கன்னு பதிவு பண்ணுறேன்னா, வீடியோ அந்த லட்சணத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். முக்கால்வாசி வீடியோவில் இன்னொன்று அவங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் சுத்தமாக இல்லை. அதனால அவங்களுக்கு எந்த வீடியோவுக்கு ஜூம் பண்ணணும், யாரை ஜூம் பண்ணி எடுக்கணும், இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு கூட தெரியாது. நான் வந்து பவுலிங் ஓட்டனா எடுத்துரு, நான் பேட்டிங் பண்ணனா எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபுல்லாக அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் போதுமான குவாலிட்டி இல்லை, அது உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் அதில் விளையாடுறது நான் தான் அப்படின்னு டிஸ்க்ளைமர் கொடுக்குறதுக்காக தான் இந்த இது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ்லாம் நான் விளையாடுறேன். அங்கே பவுலிங் போடுறது தான் நான்.
எப்படியும் இதில் ஸ்லோமோவில் பார்க்குறதுக்கு பால் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவு ஆவரேஜாக ஸ்பீடு போடக்கூடிய ஒரு பவுலர் தான் நான். ரொம்ப ஃபாஸ்ட் இல்லைனாலும் ஓரளவு ஆவரேஜாக ஸ்பீட் போடக்கூடிய பவுலர் தான் நான். அதுவும் ரொம்ப நாளாக டச் விட்டதுனால முன்னாடிலாம் ஸ்பீட் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ போக போக ஸ்பீட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம இப்படி கிரிக்கெட்டர்ஸ்க்கு பொதுவாக இந்த மாதிரி மேன் ஆஃப் த மேட்சை நோக்கி விளாட்றோம், இல்லைன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விளாட்றோம்னா நிறைய தடைகள் வரும். அந்த ஒவ்வொரு தடையாக தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதில் மிக முக்கியமான முதல் தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சான்ஸ் கிடைக்கும். அது எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை, சான்ஸ் நிறையவே கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா டைமும் நான் மிடில் ஸ்பில்லில் தான் வருவேன். இந்த டைம் ஓப்பனிங் ஸ்பில்லையே வந்தேன். ஓப்பனிங் ஸ்பில்லையே எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பாலும் நல்லா நியூ பாலாக இருந்தனால நல்லா ஷைன் ஆச்சு. நல்லா 2 விக்கெட் எடுத்தேன். அந்த விக்கெட்டை பாருங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ தான் வந்து ஷூட்டே முடிச்சுட்டு வந்தோம். ஒரு 11 இருக்குமாப்பா, 11 o'clock தான் வந்தோமே. வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிரிக்கெட் விளாட கிளம்பிட்டோம். சொல்லுவோம்ல, எலிதான் காயுதுன்னா எலி குளிச்சு காயுது அந்த மாதிரி எங்கே போனாலும் தானா போகும். வீடியோ எடுக்கிறதுக்காக வாட்சி கூட்டிட்டு போயிடும். அவனும் சோம்பேத்தனமே படம் பாருங்க, டிக்டாக் சம்பிட்டு வருது. என் தலை விதி அப்படி இருக்கு. என்ன அங்கேயே நின்றுட்டே இருக்காங்க இப்போ சுருட்டுன்னு. இது வேற யாரும் இல்லை, செல்வானம் தான். நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். நாய் குட்டியாக இருந்தாலும் சரி, நாய் பெருசாக இருந்தாலும் சரி பிடிக்கும். ஆனால் மணிக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு மணி தனாவுக்கு பிடிச்சிருக்கு. ஹலோ, அவங்களுக்கு நாய் தான். நீ எதுக்கு மணி போகிற இடமெல்லாம் நீயும் போகிற அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. கேட்குறவங்க வந்து ப்ராப்பராக கேட்டாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி இம்ப்ராப்பராக கேட்பீங்க. எதுக்கு அப்படின்னா இவங்க கூட போகும்போதெல்லாம் வந்துட்டு என்னை வந்து வீடியோ எடுக்க விட்டுருவாங்க. ரொம்ப நேரமாக வழி தெரியாமல் சுற்றிட்டே இருக்காங்க. தெரில, எனக்கு தெரிஞ்சு காலுக்கு ஃபர்ஸ்ட் பால் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரை விளையாட போகிறாங்க. நான் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கொரியன் சீரிஸ் பார்த்துட்டு வர போகிறேன். அவ்வளோதான். அப்புறம் 2 ஓவர் தான் போட்டேன். அதுக்கப்புறம் மேட்ச் நல்லா எங்கள் கையில் இருந்ததுனால இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஃபீஸ் கட்டி ஆடுறோம்ல, அதனால எல்லாருக்குமே பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அடிக்க விடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தாங்க. மனசு இருக்கு அதான் கடவுள் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸை நிறைய யூஸ் பண்ணோம். டார்கெட்டும் ஒரு 130 வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். 130க்கு மேலேயே டார்கெட் வந்துருச்சு. ஸோ எனக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. மேபி எக்ஸ்ட்ரா சில ஓவர்ஸ் கொடுத்துருந்தா எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரன்ஸும் போயிருக்கலாம். இது சொல்ல மறந்துட்டேன்ல, 2 ஓவர் போட்டதில் 1 ஓவர் மெய்டன் மீன்ஸ் அந்த ஓவரில் 1 ரன் கூட போகல. இன்னொரு ஓவரில் 1 ரன், அதாவது 2 ஓவர் போட்டு 1 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தேன். இதுதான் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். பவுலிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிச்சு. நான் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை அடுத்தது பாருங்கள். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4th டவுனோ 5th டவுனோ தான் இறங்கினேன். டார்கெட் வந்து ஒரு 50 ரன்னோ 60 ரன்னோ தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 50 ரன்னுக்கு கம்மியாக தான் அடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ போன விக்கெட்ஸ் நிறைய லூஸ் ஆனதுனால போய் டிஃபென்ஸ் ஆடுற மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆனால் பால் எனக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி வந்ததுனால, பேட்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம போயிட்டு ஒரே ஒரு ஷாட் கிளியர் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடும். அது 4ஆக இருந்தாலும் சரி 6ஆக இருந்தாலும் சரி, நம்ம பேட்டில் மிடில் படுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு போன உடனே கிடச்சிருச்சு. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பாலே எனக்கு பவுண்ட்ரி கிடச்சிருச்சு. அதனால அடுத்தடுத்து ஈஸியாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு போய் 3 பாலுமே பவுண்ட்ரி தான். அதில் நடுவில் போன பால் பேட்டுக்கும் ஸ்டெம்புக்கும் நடுவில் போச்சு. அவ்வளோதான். இப்படி 2வது கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு போன உடனே பின்னாடி 4, 2வது வந்து இந்த மாதிரி ஸ்டம்ப்பு மிஸ்ஸு. ஸோ 2வது கண்டத்துலேயும் தப்பிச்சிட்டோம். அதனால கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய ஸ்கோர் அடிப்போம் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். 50 போட்டுருவேன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். 3ஆவதாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ என்னவோ தெரியல, திடீர்னு காலில் சுளுக்குன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல, முட்டி பக்கத்தில் சுளுக்குன மாதிரி ஃபீல் ஆகுது. அது பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு முட்டி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நொண்டி ஓடிட்டு இருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும்.
காலை நொண்டி நொண்டி ஓடுறாங்க பாருங்க. மேலே மட்டும் தூக்கிடாதடான்னு சொன்னார் அபு ப்ரோ. தூக்கிட்டேன் அடுத்த பாலே. அவ்வளோதான், இதில் கேட்ச் அவுட்டு. நம்ம ஃபார்மில் இருக்கிற நேரம் இந்த கால் பெரிய இடைஞ்சல் பண்ணிடுச்சு. சரி அவ்வளோதான், 50 போட முடியல, நல்லா ஆடலை. ஸோ எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இன்னொன்று டீம்லேயுமே என்னை ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க, இவன் நின்று மேட்ச்சை முடிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு. ஸோ மேட்ச்சை முடிக்காமல் வந்தது கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோதான், ஒரு வழியாக மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இது வந்து எங்களோட வெற்றிக்குறி. மேட்ச் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு ஆடின ஆட்டம். எல்லா டீம்லேயுமே ஒருத்தர் இருப்பாங்க, அவர் மேட்ச் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி, அவரை கலாய்க்கலைன்னா டீம் மெம்பர்ஸ் யாருக்கும் தூக்கமே வராது. அதே மாதிரி எங்கள் டீமில் இருக்கிற பிளேயர் வந்து எங்களோட கேப்டன் பிரகாஷ் ப்ரோ. அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல். அதுக்கப்புறமா அபு ப்ரோ வந்து நான் பண்ண மிஸ்டேக்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தார். நான் அவளுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தருணம். பால் நாட்டு பேட்டை தூக்கி காட்டணும். மணி 5, மணி கையில் இல்லை பார்த்தா ஒரு கோல் வைஸ் பார்த்தேன்டா, நல்லா இருக்குன்னு பார்த்தேன், வரல. இதே மாதிரி நிறைய கோப்பைகள் வாங்கணும், ஓகேவா? இதே மாதிரி நீ நல்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறா. இப்படியாக அன்றைக்கி டேவும் சிறப்பாக முடிஞ்சது. கிரிக்கெட் சம்மந்தமான என்னோடய விலாக்லாம் நல்லா இருக்கா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக எப்பவும் போல் வெயிட் பண்ணுறோம். என்றும் ரசிகர்களின் ரசிகனாக. நன்றி.